என் பேர் பரணி. இன்னைக்கு நம்ம எர்கனாமிக்ஸோட வகைகளை பார்க்கலாம். இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த எர்கனாமிக்ஸ் வந்து 3 வகைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல். ஸோ இந்த ஃபிசிக்கல் எர்கனாமிக்ஸை பார்க்க போகும்போது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ப்ராசஸையும் டிசைன் பண்ணும்போது அதில் வந்து ஹியூமன் பீயிங் இன்வால்வ் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் என்னன்றதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ், எஃபிஷியன்சிஸ், இன்எஃபிஷியன்சிஸ், லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பொருளோட டிசைனை தயாரிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா ஒரு லாரியோட சீட்டை தயாரிக்கணும். ஸோ அதோட டிமாண்ட் என்ன? டிரைவர் வந்து நல்லபடியாக உட்காந்துட்டு போகணும், கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகணும், ஸ்டியரிங்கை நல்லபடியாக ஆக்சஸ் பண்ணணும், அதே மாதிரி காலால் யூஸ் பண்ணக்கூடிய லீவர்ஸை வந்து நல்லபடியாக ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இதான் டிமாண்ட். ஸோ இது அதே மாதிரி வந்து ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ், எவ்வளோ நேரம் உட்கார முடியும், எந்த சாய்வான பொசிஷனில் அவர் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போவார், ஸோ கால் பொசிஷன் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு டிசைனை தயாரிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எர்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கணும். இந்த ஃபிசிக்கல் எர்கனாமிக்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி எந்த ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாலும் அதுலேயும் இந்த ஃபிசிக்கல் எர்கனாமிக்ஸை வந்து உட்புகுத்தி நம்ம டிசைனை உருவாக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ்ன்றது வந்து மூல சம்பந்தமான ஒரு கான்செப்ட். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டு எந்த ஒரு ப்ராசஸையோ செய்யும்போது அதை யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயினோ இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு 100 பொருள் எடுத்துட்டோம், பில்லிங் செக்ஷனுக்கு போகிறோம். இப்போ பில் பண்ணுறாரு பில்லிங் ஆப்ரேட்டர். ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி பில் பண்ணுறாரு, எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் பார்கோட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஐட்டம் அதே மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்துடுது. சப்போஸ் அந்த பார்கோடுன்ற சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து ஃபெச் பண்ணி போட்டுட்டு இருப்பாரு. இதனால வந்து அவருக்கு மென்டல் ஸ்ட்ரெயின் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த பார்கோடி சிஸ்டம்ன்றது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த காக்னிட்டிவ் எர்கனாமிக்ஸ் எங்கே மோஸ்ட்லி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐடி செக்டரில் யூஸ் ஆகுது. ஸோ ஐடி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற எந்த கம்பெனிஸும் அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் செய்ய போகும்போதும் அதனால வந்து அந்த யூஸருக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது பிரெயின் லெவலில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி காக்னிட்டிவ் எர்கனாமிக்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஆர்கனைசேஷனல் எர்கனாமிக்ஸை நோக்கி போகலாம். இது என்ன ஆர்கனைசேஷனல் எர்கனாமிக்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஒர்க் பண்ணுற எந்த ஒரு என்விரான்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுற எந்த ப்ராசஸ்லையும் அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அது எப்படி கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா நல்ல பாலிசிஸ், நல்ல ப்ரொசீஜர்ஸ். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் அந்த பாலிசிஸ் எதை நோக்கி இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா டீம் ஒர்க்கை நோக்கி இருக்கலாம், ஒர்க் ஷெடியூலில் வந்து போடுறதுல இருக்கலாம், ஷிஃப்ட் பேசிஸில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் எப்படி அவங்க எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி ஷிஃப்ட் பேசிஸ் எப்படி உருவாக்கலாம், இந்த மாதிரினா விஷயங்கள்லாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகும்போது ஒரு ப்ரொடக்ஷன் லைனுக்கு போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் தயாரிக்கிறாங்க, அந்த காம்பனண்ட்டில் 4 ஆப்ரேட்டர் தயாரிக்கிறாங்க. ஸோ ஒர்க் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஒர்க் கம்மியாக இருக்குன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து நல்லபடியாக இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு பேர்டன் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒர்க் ஈவனாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அதாவது ஆர்கனைசேஷனில் செய்கிற எல்லா வேலைகள்லையும் இந்த ஆர்கனைசேஷனல் எர்கனாமிக்ஸை கொண்டு வந்து அதன் மூலமாக பெட்டர் டிசைனை உருவாக்கணும். இப்போ நம்ம இந்த 3 எர்கனாமிக்ஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.